வணக்கம் மக்களே. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இப்பழமொழியில் கழுதைக்கும் கற்பூர வாசனைக்கும் எந்த ஒரு சம்பந்தமோ தொடர்போ கிடையாது. மதிப்பிற்குரிய ஒருவருடைய அருமை பெருமையை அறியாமல் அவரை சாமானியரைப் போல் நடத்தும் போது இந்த பழமொழியை கையாள்கின்றனர். இவர் எவ்வளவு பெரியவர், எத்தகைய சிறப்புடையவர், அவருடைய பெருமை என்ன, இவை ஒன்றும் தெரியாதவராக இருக்கும் பொழுது ஒருவரை பார்த்து அவருக்கு எங்கே அவருடைய அருமை பெருமையெல்லாம் தெரிய போகுது என்று சொல்லும்போது இந்த ஓமை பழமொழியாகிய கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பதை சொல்லுவார்கள். இதன் உண்மையான விளக்கம் என்னவெனில், கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை. அதாவது கழு என்பது ஒரு வகையான கோரைப்புல். அந்த புல்லில் கற்பூர வாசனை வீசும். அந்த கோரைப்புல்லை வைத்தே அந்த காலத்தில் பாய் பின்னுவார்கள். அந்த பாய் மெதுமெதுவென்று இருக்கும். அந்த பாய் மெதுமெதுவென்று இருப்பதால் மெத்தை பாய் என்று கூறி குழந்தைகளுக்கு படுக்கையாக பயன்படுத்துவர். புல்லால் பின்னப்படுவதால் குழந்தைகளின் உடம்பிற்கும் குளிர்ச்சி. ஈரம் பட்டுவிட்டாலோ அழுக்காகிவிட்டாலோ பாயை கழுவி பயன்படுத்தலாம். எனவே கழு என்கிற கோரை புல்லால் பாய் தைக்க அதில் கற்பூர வாசனை வரும். அது குழந்தைகளுக்கு நல்லது, சளி வராமல் தடுக்கும். மேலும் குழந்தை தூங்கும்போது கிருமிகளோ எறும்புகளோ வராமலும் தடுக்கும் என்பர். எனவே அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு இந்த பாயைத்தான் பயன்படுத்தி வந்தனர். எனவே இதை விளக்குவதற்காகவே இந்த பழமொழியை கூறினர். கேரளாவிலும் கோவை மாவட்டத்திலும் இன்றும் இக்கோரைப்பாயை குழந்தைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர். கழு என்கிற கோரைப்புல்லால் இன்றும் பாய் பின்னி வருகிறார்கள். எனவே கழு என்ற கோரைப்புல்லால் பின்னப்பட்ட பாயில் கற்பூர வாசனை தெரியும் என்பதை சொல்லுகின்றது இந்த பழமொழி. எனவே பழமொழியை பயன்படுத்திய காலத்தில் இந்த பொருளோடு தான் பயன்படுத்தி உள்ளார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.